அடுத்தடுத்து என்ன வஸ்திரம் முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம மாற்றிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இந்த கலர் நம்ம முருகப்பெருமானுக்கு கொடுத்துட்டோம், நாளைக்கு என்ன நிறமாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வஸ்திரமும் நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறதே வந்து அதை இதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு மாதிரி இருக்கும். இது முருகா இது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு பார்த்து பார்த்து ஒரு வஸ்திரம் நான் வந்து முருகப்பெருமானுக்கு வச்சு நான் அலங்கரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அது ஒரு கடை மட்டும் இல்லை. இந்த கடையில் இந்த இது கிடைக்கலன்னா வேறு வேறு கடையில் அது எனக்கு மனசு செட் ஆகிற வரைக்கும் நான் போயிட்டே தான் இருப்பேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இப்போல்லாம் கேட்குற கேள்வி என்னென்னா, ஏன்னா எனக்கு பொதுவாக ஒரே ஒரு கருத்து நான் இதில் பதிவிக்கிறேன். என்னென்னா, இதை விட எனக்கு வாழ்நாளில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அச்சீவ்மெண்ட்டுன்னு தாண்டி ஒரு குடுப்பனை, இவரை அலங்கரிக்கிறது, இவரை தொட்டு பூஜை பண்ணுற குடுப்பனை யாருக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. ஆனால் எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு. நான் எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கான வழி, ஏன்னா எனக்கு வீடு இல்லை, ஆனால் என் தலைமை முருகப்பெருமான் இருக்கிற இடமெல்லாம் என் வீடு தான். அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் போகிற இடம் எல்லாமே வந்து நீங்களே பண்ணுங்க, நீங்களே பூஜை பண்ணுங்கள், நீங்களே இது பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த முருகப்பெருமான் கோயிலை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 2வது இந்த கோயில். தெரில முருகப்பெருமான் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து குடுப்பனை கொடுத்ததுக்கு வந்து தலைவன் முருகன். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், எப்போவுமே நான் சொல்கிறது ஒரே விஷயம் தாங்க, நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தையும் கிடையாது. இந்த ஜென்மம், இந்த என் வாழ்நாள் முழுக்கவும் நான் நன்றி முருகப்பெருமானுக்கு சொன்னால் கூட அது பத்தவும் பத்தாது. ஏன்னா தினசரியாக எனக்கு வாழ்க்கையை வந்து மேலே ஆக்குறாரு. இந்த ஒரு குடுப்பனையே வந்து எனக்கு இதுக்கு சொல்கிற வார்த்தையே கிடையாது. நம்ம தூரத்தில் நின்று தான் கோயிலில் நானே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் எனக்கு இவரை அலங்கரிச்சிட்டும் திரும்பி நான் கோயிலில் போய் பார்ப்பேன். முருகா நான் உன்னை அலங்கரிச்சிட்டேன், திரும்பி நான் தூரத்துலேருந்து நான் பார்த்து ரசிக்கிறேன். நான் முருக பக்தர்கள் எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, பக்தியை மட்டும் நீங்கள் வைங்க. நான் சொல்கிறேன், இன்னும் நிறைய ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க, இந்த பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க, அந்த பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க, இந்த கோயிலுக்கு போக சொல்கிறாங்க, அந்த கோயில். உங்கள் மனசு தாங்க கோயில். உங்கள் மனசில் முருகப்பெருமானை வரவைங்க. முருகப்பெருமானை மட்டும் நம்புங்க, அவ்வளோதான். நீங்கள் கோயிலுக்கு தான் போகணும், முருகப்பெருமானை வழிபாடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மனசில் ஒரு நொடிக்கு நீங்கள் நினச்சாலே போதும், நீங்கள் கேட்குற எந்த விஷயமா இருந்தாலும் அதற்கான விடை முருகப்பெருமான் கண்டிப்பாக யாராவது ஒரு மூலியத்தில் வந்து முருகப்பெருமான் உங்களுக்கே வந்து உணர்த்து வைப்பார். இது முற்றிலும் உண்மை. என் வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அதே மாதிரி முருக பக்தர்கள் உங்களுக்கு எந்தெந்த கேள்வி உங்கள் மனசில் கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்க கேள்வி வந்து இந்த கமெண்ட் மூலியமாக எனக்கு பதிவிடுங்க. நான் அதுக்கான காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் ப்ரைவேட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க, அது என்னால் நேரம் இல்லை பார்க்கறதுக்கு. நீங்கள் கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள், உங்களுக்கான கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். தலைவன் முருகனுக்கு